டெய்லி ஹெல்த் டிப்பில் டிப் நம்பர் 14. நிறைய பேர் இன்னைக்கு இருமல் தும்மல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிறோம். நான் பயங்கர சத்தமாக இருமுவேன், என்னோட தும்மல் சத்தம் பயங்கரமாக கேட்கும், நான் வந்து ரொம்ப பப்ளிக்கில் இருக்கேன், இந்த மாதிரி நிறைய சில்லியான ரீசன் சொல்லிட்டு இருமல் தும்மல் எல்லாத்தையுமே நம்மளே அடக்கிக்கிறோம். ஆக்சுவலாக அது ரொம்ப பெரிய தப்பான விஷயம். நம்ம இருமல் தும்மல் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டு பாக்டீரியா இது எல்லாத்தையுமே வெளியே அனுப்புறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உள்ளேயே அதை அடக்கிக்கும் போது நம்மளோட டஸ்ட்டு பாக்டீரியா எல்லாமே உள்ளேயே தங்குறதுனால இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வருது. தென் லங்கில் வந்துட்டு ஏதாவது நிமோனியா இல்லைன்னா இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுனால லங் கொலாப்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. நம்ம இருமல் தும்மல் எல்லாமே நம்மளோட ப்ரீத்திங் பாத்தை கிளியர் பண்ணி ப்ரீத்திங் ஒரு மாதிரி கிளியர் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே அடக்கிக்கும் போது நம்மளோட ப்ரீத்திங் வந்து ப்ராப்பராக கிடைக்கிறது கிடையாது, டயக்னோசிஸ் ரொம்பவே டிலே ஆகுது. இன்னொன்று, அந்த அளவு ப்ரீத்திங்கை நம்ம உள்ளேயே ஹோல்ட் பண்ணிக்கும் போது செஸ்ட்டுக்கு ப்ரெஷர், அந்த ஹார்ட் ப்ரெஷர் லெவல் அதிகமாகி சடனாக மயங்கி போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. எதுக்கு வம்பல மாட்டிக்கிறீங்க? நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி இருமல் தும்மல் விக்கல் கொட்டாய் நல்லது கெட்டது பிறப்பு இறப்பு எல்லாமே தானாக வருது. வந்தாலும் தடுக்க முடியாது, போனாலும் ஏன்னு கேட்க முடியாது. ஸோ தும்முறதை பொது இடத்துல ஒரு கிளாத்தை கவர் பண்ணி தும்முறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஹேவ் அ குட் டே.